அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் பிடிச்ச பிரெட் அல்வா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த ஹல்வா பண்ண போகிறோம். அல்வானால எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கும். ஆனால் பிரெட் அல்வா சில பேருக்கு அந்த எண்ணெயில் பொரிச்ச அந்த ஒரு ஒரு ஸ்மெல் வரும்னு சொல்லி சாப்பிட சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த முறையில் நீங்கள் ஹல்வா பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆயிலில் நம்ம பொரிக்க போகிறதில்ல. நான் ப்ரெட்டு வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன். அப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம வெளியில் எடுத்துட்டு உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். எதுக்காக ப்ரெட்டை நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன் அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் ப்ரெட் வர வரன்னு ஆகும். அப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம வெளியில் எடுத்துட்டு ரொம்ப நேரம் வைக்காமல் உடனே ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிச்சு போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு பிரெட் அல்வா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப செம்மையாக இருக்குங்க. நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கூட நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வரன்னு பவுட்ரு பண்ணி வந்துடுச்சு. இருக்கிற மீதி ப்ரெட்டையும் இதே மாதிரி நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எல்லா ப்ரெட்டுமே இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி பவுலில் எடுத்தாச்சு. வாங்க இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே உங்களுக்கு இதில் 100 கிராம்லேருந்து 150 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும். நெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அதிகமாக முந்திரி பருப்பு சேர்த்தா பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பை செவக்க வறுத்துக்கோங்க. கருகிற அளவுக்கு எப்போவுமே வறுக்கக்கூடாது. செவந்து வர அளவுக்கு வறுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திராட்சையை வறுத்துக்கோங்க. திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திராட்சையை தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதே நெய்யில் நம்ம பொடி பண்ணி வச்ச ப்ரெட்டு தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே கரெக்டாக 10 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. நல்ல குவான்டிட்டி குறைஞ்சி அந்த நெய்யோட ஃப்ளேவரோட அந்த ப்ரெட்டு நல்லா ஒரு வாசம் வரும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் அடிப்பிடிக்காத அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டு வரும்போது இந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியாகும். நான் அரை லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 1/4 லிட்டரும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு வாசம் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றவே கூடாது. 1/4 லிட்டர் பால் சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற 1/4 லிட்டர் பாலும் சேர்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டான பக்குவத்தில் இந்த ஹல்வா டேஸ்ட்டாக செய்ய முடியும். மீதி இருக்கிற 1/4 லிட்டர் பாலும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு அரை டம்ளர் சுடுதண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். சுடுதண்ணியை ஆறுனதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு அடி பிடிக்காது. நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சர்க்கரையை ஏலக்காய் சேர்த்து நான் சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஏலக்காய் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் தனியாக பொடித்தோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் பொடியாகாது. சர்க்கரை சேர்த்துட்டு ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஃபுட் கலர் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்குறேன். முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுட் கலரில் ஒன்று போல் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தம் நான் அரை கிலோ சர்க்கரை எடுத்து வச்சதில் 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்குறேன். மீதி 1/4 கிலோ ரெண்டாவது நம்ம சேர்க்கலாம். நல்லா முதல்ல சேர்த்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி வர்ற நேரம் மீதி இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் லேசாக நாக்கில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு போதுமாங்கிறத தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா அந்த ப்ரெட்டு நல்லா வெந்து வருங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். இது கூட நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நெய் சேர்த்துக்கிறேன். தனி நெய் சேர்க்கும்போது திகட்டும்.
சில பேருக்கு அந்த தனி நெய் வந்து பிடிக்காது. அப்போ அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ஹல்வா வறண்டு போகாது. அந்த நெய்யோட ஈரத்தன்மையும், அந்த ஃப்ளேவரும், தேங்காய் எண்ணெயோட ஈரத்தன்மையும் சேர்ந்து ரொம்பவே ஹல்வா வந்து டேஸ்ட்டாகவும், வாசனையாகவும் இருக்கும். மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம கிண்ட கிண்ட நல்லா பிரெட் வெந்து வரும்போது, இந்த நெய்யை அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வெந்து வரும்போது உங்களுக்கு நெய் வந்து ஓரமாக தங்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம நெய் சேர்த்து அடிப்பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ப்ரெட்டை பொரிச்சிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹல்வா பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கூட அந்த ஆயிலோட ஃப்ளேவர் இல்லாமல் நெய் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோட ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஓரளவுக்கு நெய்யெல்லாம் குடித்து நல்லா இறுகி வர்ற நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிட்டத்தட்ட நல்லா நெய் சேர்த்து நல்லா இப்படி கிளறி விட்டு நம்ம குறைஞ்சது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம கிளற வேண்டியிருக்கும். உங்களுக்கே ஒரு ஸ்டேஜ் வரும்போது தெரியும், நல்லா அந்த ஹல்வா வந்து மடிப்பு மடிப்பாக சுருண்டு வரும். அதுதாங்க கரெக்டான பக்குவம். ஓரங்களில் அப்படி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா சர்க்கரை ஓரங்களில் தங்காமல் ஒன்று போல் வெந்து வரும் ப்ரெட்டோட. அந்த ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று போல் வெந்து வரும் ப்ரெட்டு. இது பிரியாணியோடு வச்சு ப்ரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பிரியாணின்னாலே ப்ரெட் அல்வா பக்கத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெட் அல்வா செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இறுகமாகி வந்துடுச்சு. ப்ரெட் அல்வா சூப்பராக சுருண்டு வந்திருக்கு. நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சும்மா நாக்கில் வச்சோன்னா கரையிற அளவுக்கு சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.